Asus A15 அந்த லேப்டாப்ல 7435HS Ryzen 7. இந்த ப்ராசஸர்ல என்னன்னா இன்டகிரேட்டடா உங்களுக்கு கிராபிக்ஸ் இருக்காது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்க RTX 3050 கிராபிக்ஸ் தான் வந்து இங்க ஒர்க் ஆகுது. அப்ப அந்த மாதிரி ஒர்க் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது கூட அங்க 3050 கிராபிக்ஸோட ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இங்க வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்க சின்ன டாஸ்க் செஞ்சாலும் சரி, ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு எக்ஸல் வேர்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ணி நம்ம பார்க்கும் போதா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3050 கிராபிக்ஸை வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ப்ராசஸரில் இன்டகிரேட்டட் கிடையவே கிடையாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பேட்டரி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்காது, சீக்கிரம் ட்ரைன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபிளிக்கரிங் இஷ்யூ அப்படின்றது இந்த ரீசனுக்காக தான் வருது. ஒரு செகண்டில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணும் போது எனக்கு 3050 கிராபிக்ஸ்லேருந்து தான் வருதுங்க. அப்படிங்கும்போது எனக்கு அந்த லைட்டாக அந்த ஃபிளிக்கரிங் இஷ்யூ அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது இந்த ரெண்டு லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது இங்கே Asus TUF A15ல இருக்கும். இது வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்டாகவே வந்துருச்சு இந்த Asus A15. பயப்பட தேவையில்லை. இதனால ஃபியூச்சரில் வந்து நமக்கு மேஜர் இஷ்யூ எதுவும் வருமா அப்படின்னு கேட்டால் மேஜர் இஷ்யூ அப்படின்றது வராது. எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும், 3050 கிராபிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கலாம்.